Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. பாமக தலைவர் விவகாரம் தொடர்பான வழக்கை முடித்து வைத்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். பாமக தலைவராக தன்னை அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கை ராமதாஸ் திரும்ப பெற்ற நிலையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனது மகனுடனான பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொண்டதாகவும் தனது வழக்கை திரும்ப பெறுவதாகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி விவரங்களை வழங்கலாம். பாமக நிறுவனரான ராமதாஸுக்கும் அவருடைய மகன் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் இடையே தேர்தலுக்கு முன்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மோதல் போக்கு நிலவு வந்து ராமதாஸ் தரப்பு பாமக, அன்புமணி தரப்பு பாமக என்று இரண்டு அணிகளாக செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில பாமகவுடைய பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும், கட்சியினுடைய தலைவராக தன்னை அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியும் ராமதாஸ் தரப்புல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டு, இந்த மனுல வந்து பல்வேறு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு வந்து நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை வந்து திரும்ப பெறுவதாக ராமதாஸ் தரப்புல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து கடந்த ஜூலை மாதம் திருமண விழாவில் தங்கள் குடும்பத்துக்குள் இருந்த இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் தொடர்ந்து இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என்ற அடிப்படையில இந்த வழக்கை வந்து திரும்ப பெறுவதாக ராமதாஸ் தரப்புல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்த்து கொண்டதாகவும், எனவே இந்த வழக்கை திரும்ப பெறுவதாகவும் அந்த மனுவில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை வந்து முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.